அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மகன் பாலாஜி சிபிசிஐடி விசாரணைக்கு தற்பொழுது நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரனுடன் முரளி, மணிகண்டன் ஆகியோரும் தற்பொழுது நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலின் போது சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கில் நவீன், பெருமாள், சதீஷ் ஆகிய 3 நபர்கள் கைது செய்து இந்த 4 கோடி ரூபாய் பணம் யாருடையது கேட்டபோது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் கேசவ விநாயகம், கோவர்தன், எஸ்ஆர் சேகர் உட்பட 15க்கும் மேற்பட்ட நபர்களும் விசாரணையை சிபிசிஐடி போலீசார் நடத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவுப்படி எஸ்ஆர் சேகர் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட கடந்த வாரம் இந்த விசாரணையானது 7 மணி நேரம் நடைபெற்றது. இதனையடுத்து இந்த வழக்கின் முக்கிய நபராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. காலை 10:30 மணி முதல் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருந்த தேர்தல் பொறுப்பாளராக இருந்த முரளி மற்றும் நெல்லையில் உள்ள நயினார் நாகேந்திரன் சொந்தமான ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய ஊழியர் மணிகண்டன் என்பவரிடம் இந்த விசாரணைக்கு ஆஜராகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த நயினார் நாகேந்திரன் சேர்ந்து முரளி, மணிகண்டனையும் வைத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரனின் மகனாக இருக்கக்கூடிய பாலாஜி சிபிசிஐடி போலீசார் முன்னிலையில் ஆஜராகி இருக்கிறார். ஆனால் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் எந்த ஒரு சம்மனும் அவருக்கு வழங்கப்படவில்லை. எனினும் தற்போது விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது சிபிசிஐடி போலீசார் அழைத்ததன் பேரில் வந்திருக்கிறாரா என்பது குறித்து தற்போது உள்ளே சென்றிருப்பதாக வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது பாலாஜியின் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்மன் இல்லாத நிலையில் தற்போது பாலாஜி ஏற்கனவே அவரது தந்தையான இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் விசாரணை நடத்தப்பட்ட வந்த நிலையில் தற்போது பாலாஜியும் விசாரணையானது தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையானது இன்று மாலை வரை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.